அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி ஆஃபேலி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான டாப் 20 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி பயோசுவாலஜிக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் புக் பேக் இருக்குது, ப்ளஸ் இன்டீரியர் கொஸ்டின் எல்லாமே மிங்கிள் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி புக் பேக்கில் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கணுனாலும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி இது எல்லாமே படிச்சிருங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். விரியான் என்றால் என்ன? வாட் இஸ் விரியான்? மொனிராவின் சிறப்பு பண்பு, கேரக்டர்ஸ் ஆஃப் மொனிரா. ஃப்ளக்டோஸ்டீல் என்றால் என்ன? வாட் இஸ் ஃப்ளக்டோஸ்டீல்? பிக்னோசைலிக் என்றால் என்ன? வாட் இஸ் பிக்னோசைலிக்? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தண்டின் பண்புகள், ஸ்டெம் கேரக்டர்ஸ்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. வேரின் பனி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டு, சயாத்தியம் இன்ஃப்ளாசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதை படிச்சிருங்க. இருசொரு பெயரிடும் முறை, பைனாமல் நேம், சயின்டிஃபிக் நேம்னு கேட்டாலும் ஒரே மீனிங் தான் வரும். அதுக்கடுத்து கிளை பரிணாமவியல் என்றால் என்ன? வாட் இஸ் கிளெடிஸ்டிக்? அதுக்கடுத்து குரோமோசோம் வகை, டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், அந்த சென்ட்ரோமியர் இருக்கிறத வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் படிப்போம், அதை படிச்சிருங்க. ட்ரா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து செல் கொள்கையின் விதிவிலக்கு, எக்ஸெப்ஷன் ஆஃப் செல் தியரி. குறுக்கேற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் கிராசிங் ஓவர்? அதுக்கடுத்து G0 நிலை, G0 ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து கல் செல்கள் என்றால் என்ன? ஸ்டோன் செல். வாஸ்குலார் கற்றை, வாஸ்குலார் பண்டலோட படம், அது எது வேணாலும் கேட்கலாம். திறந்தது, மூடியது, இரு பக்க ஒருங்கமைந்தது, அந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ்டு, ஓப்பனு, பைகோலேட்ரல், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். கட்டை என்றால் என்ன? வாட் இஸ் வுட்டு? பைனஸ் மோரஸ் வேறுபடுத்துக்கு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனஸ் மோரஸ். இதில் சாற்றுக்கற்று, வைரக்கட்டை, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், அதை படிச்சிருங்க. நீரியல் திறன் என்றால் என்ன? வாட்டர் பொட்டன்ஷியல். சவுடு பரவல், ஆஸ்மாசிஸ்னா என்ன? நீர் ஊடக வளர்ப்பு, ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்ன? ஈடு செய்யும் புள்ளி, காம்பன்சேஷன் பாயிண்ட்னு இருக்கும், படிச்சிருங்க. ஏடிபி அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபி. சுவாச ஈவு, ரெஸ்பிரேஷன் குவாசன்ட்டு. போல்டிங் என்றால் என்ன? வாட் இஸ் போல்டிங்கு? ஒளிக்காலத்துவம், ஃபோட்டோ பீரியடாசம் அப்படிங்கிறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் லைக்கன். அதுக்கடுத்து பூஞ்சை வேரி முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்கோரைசா. ஜிம்னோஸ்பம் மற்றும் ஆஞ்சியோஸ்பமோட ஒத்த பண்பு, ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம் காமன் கேரக்டர். பீட் என்றால் என்ன? வாட் இஸ் பீட்? வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம்புரி. ட்ரா பார்ட்ஸ் ஆஃப் ரூட்டு. ஒளிச்சேர்க்கை வேர் என்றால் என்ன? ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிங்க. ரசிம் மற்றும் சைம் வேறுபாடு, ரெசிமோஸ் மற்றும் சைமோஸ் டிஃப்ரென்ஸ், இதெல்லாமே படிச்சிருங்க. இந்த லெசன் படிக்கிறப்ப நீங்கள் அந்த ஸ்பெஷல் இன்ஃப்ளாசன்ஸ்லாம் இருக்கும், சிறப்பு வகை மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சயாத்தியம், வெட்டிசிலாஸ்டர் அப்படிலாம் இருக்கும், அதெல்லாமே படிச்சிருங்க. கலப்பு வகையும் சிறப்பு வகையும் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு கொஷின் உண்டு. ரெசிமோஸ் சைமோஸ் கேட்கலாம், நமக்கு அதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க, அதனால் அதையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. விதியோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு. தேசிய பூங்காவின் பணி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டனு. வகைப்பாட்டியல், குழும பரிணாம வகைப்பாட்டியல் வேறுபாடு, டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸோட வேறுபாடு. ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி முக்கியத்துவம், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட இம்பார்ட்டன்ஸு. தாவர செல் படம் வரைந்து பாகம்புரி, இது ஒரு சில டைம் 5 மார்க்ஸ்லுமே கேட்குறாங்க, அதனால் வரைஞ்சி பார்த்துங்க. ஆல்ரெடி டாப் 20 5 மார்க்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம், அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மைட்டாசிஸ் மியாசிஸோட வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸு. ஆக்குத்திசுவின் பண்புகள், கேரக்டர்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். இயக்கச் செல்கள் என்றால் என்ன? வாட்டர் மோட்டார் செல்ஸு. ஆண்டு வளையம் என்றால் என்ன? ஆனுவல் ரிங்குன்னா என்னன்னு படிச்சிருங்க. வளர்ச்சி வளையம் முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் க்ரோத் ரிங்கு. சாரேற்றம் என்றால் என்ன? அசண்ட் ஆஃப் சாஃப், வாட் இஸ் அசண்ட் ஆஃப் சாஃப்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. பரவல் என்றால் என்ன? டிஃப்யூஷன், வாட் இஸ் டிஃப்யூஷனு. காற்று ஊடக வளர்ப்பு, ஏரோபோனிக்ஸ்னா என்ன? ஒளிச்சேர்க்கை சமன்பாடு, ஃபோட்டோசிந்தட்டிக் ஈக்குவேஷனு. ஒளிச்சுவாசத்தோட முக்கியத்துவம், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சிக்னிஃபிகன்ஸு. பாஸ்பரிகரணம், ஃபோட்டோ பாஸ்பரிலேஷனு. நுனி ஆதிக்கம், ஏபிக்கல் டாமினன்ஸு. ரிச்மான் லாங் விளைவு, ரிச்மான் லாங் எஃபெக்ட்,
அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இதை தாண்டி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரும். மொத்தம் இந்த 25 50 கொஷின்ஸு ப்ளஸ் வந்து 20 5 மார்க்ஸ் இதை படித்தாலே லெசன் ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிடும். எல்லா கொஷின்ஸும் நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அது எந்த லெசனில் இருக்கும் அப்படின்னா 13 14 இந்த மாதிரியான லெசன்ஸில் இருக்கும். ப்ளஸ் வந்து 11 லெசனு அதெல்லாம் கொஞ்சம் அந்த க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸ் மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். ட்ரா கொஷின்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.